ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் சொல்லியிருக்கா. அப்படி நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். வாக்கு தத்தம் கொடுத்துருக்க வீணாக்கிடக்கூடாது. இந்த சின்ன ஒரு காரியத்தினால இது அடக்க முடியாதனால நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் போயிடக்கூடாது. அது எங்கேயும் போகாது, அப்படியே இருக்கும். வாழ்க்கையில் நிறைவேறணுமே. அப்போ பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை மாளிகை ஆக்குவேன், பண்ணை ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் வரவிடாமல் தடுப்பது யார் அப்படின்னா நாம தான். அதுக்கு தான் சொல்கிறாரு, மனதின் அறையை கட்டி கொண்டு. உங்கள் மனதின் அறையை கட்டணும் அப்படின்னா சரி, இப்போ சொல்லியிருக்கு, வசனத்தை அப்படி சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி சபையில் அப்படி சொல்லியிருக்கு, நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு. சரி, வாயை கட்டுவோம், ஆனால் மனதை கட்ட முடியாமல் போயிடும். அப்படி போயிருக்கா? மனதை கட்ட முடியாமல் போயிருக்கா? பாருங்கள், இப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டான், நான் சரி நம்ம இப்படி சொல்லிட்டு பேசக்கூடாதுன்னு நான் போகிறேன். ஏன்னா ஒருத்தங்க உதாசீனப்படுத்திட்டாங்க, ஏதோ தீமையானதை சொல்கிறாங்க, நான் போட்டோம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வாயை கட்டி வச்சுட்டேன். இப்போ என் மனதுக்குள்ளே என்ன இருக்குது? என் மனதுக்குள்ளே என்ன செய்யுது? உணர்வுகள் என்ன சொல்லுது? இந்த மாதிரி இப்படிலாம் பேசுகிறாளே, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இப்படி உதாசீனப்படுத்துகிறாங்களே, அப்படி பேசிகிட்டு இருக்காங்களே, இப்போ என்ன செய்யணும்? இதுக்கு இப்படிலாம் பதில் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கணும், இப்படி பேசியிருக்கணும் அப்படின்னு என் மனது இப்போ என்ன செய்யுது? பேசிகிட்டு இருக்கு. மைண்டு வாய்ஸில் பேசுதா இல்லையா? மைண்டு வாய்ஸ் பேசுதா இல்லையா? இப்போ இந்த மனதுக்குள்ளே என்ன சொல்லுது? நம்ம இப்படி சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி கேட்டிருக்கணும், 4 கேள்வி போட்டிருக்கணும், இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கணும். அது என்ன அப்புறம் என்ன நினைப்பாங்க? நான் தப்பு பண்ணிக்கிறதுனா நினைப்பாங்க, நான் பேசாமல் இருந்தால் நான் குற்றவாளி தானே நினைப்பாங்க. இதை நம்ம நிரூபிக்கணும், இதை கேட்கணும் அப்படின்னு மனது என்ன சொல்லுது? சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் வாயை கட்டிட்டேன். உதாசீனப்படுத்தி பேசிட்டு போகிறாங்க, பேச வேண்டான்னு வாயை கட்டிட்டேன். இப்போ மனதுக்குள்ளே என்ன சொல்லுது? சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போ இதை தான் அவர் சொல்கிறாரு, மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவங்க. ஆண்டவர் வருஷத்தில் தொடக்கத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு பாருங்க, அவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்துவம் பயங்கரமானது. ஆண்டவர் வருஷத்தில் முதல் தொடக்கத்தன்னைக்கு, புது வருஷத்தில் ஒரு வருஷம் தொடங்கும் போது ஆண்டவர் அந்த வாக்கை கொடுக்குறாரு அப்படின்னா அது சாதாரணமானது கிடையாது, அது அவ்வளோ பெரியது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது தெரியும். வாக்கு என்பது இஸ்ரவேல் தேசத்தில் வாக்கு தத்துவத்துக்காக ஓடி நிற்பாங்களாம். புதிய வருஷத்தில் ஓடி நிற்பாங்களாம், இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு. அப்போ அந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாமே தடையாக இருக்கக்கூடாது என்பதற்கு ஆலோசனையாக பேதுரு எழுதுகிறார். உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, மனதின் அறையை கட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போது இந்த மனசில் உள்ள அறையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. தாவீது என்ன சொல்கிறாருன்னா, என் வாயின் வாசலுக்கு காவல் வைங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். என் வாயின் வாசலுக்கு காவல் வைங்க ஆண்டவரே ஜெபிக்கிறேன், ஏன்னா வாய் மீறி எதையாவது சொல்லிடக்கூடாதுன்னு. இப்போ பேதுரு சொல்கிறாரு, மனதின் அறைக்கு என்ன வச்சுருக்கணும்? கட்டி வைங்கன்றார். இப்போ மனது அறையை கட்ட முடியல, சரி பேசாமல் இருந்துட்டேன், நான் மனசுக்குள்ளே சொல்லுவோம், நான் என்னது அப்படின்னு சொல்லி உள்ளே ஓடுதா இல்லையா? நம்ம எல்லோரும் கொண்டு தானே, எல்லாருக்கும் வருதா இல்லையா? வாயிட்டு சொல்லட்டாலும் மனதுக்குள்ளே சொல்கிறோமே. அப்போ அதனால என்ன சம்பவிக்குதுன்னா வாக்குத்தத்தம் நிற்குது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு வர்றாரு பாருங்க, ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை போய் நாமளே தடையாக நிறைய காரியங்கள் நமக்கே தெரியாமல் போயிடுது. அதனால தான் வேதத்தை அதிகமாக படிக்கணும். அப்போ அதனால தான் வேதத்தில் அது என்ன செய்யணும், ஏன் இந்த தடை, எதுக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே ஒரு தடையாகவே இருக்குது, குறுக்க நிற்குது, எதுக்கு எதிராகவே வருது, ஏன் நான் சம்பாதிக்கிறது நிற்க மாட்டேங்குது, எதுக்கு என்னை விட்டு கடந்து போகுது, யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க, யாரோ போய் அந்த சம்பாத்தியமெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு சில நேரத்தில் குழப்பமும் கேள்விகளும் வந்து போகும். ஆனால் ஏன் அப்படி போகுதுன்னா இந்த மாதிரி நம்ம விட்டுடுறோம். நிறைய நேரத்தில் நிறைய வேலைகளில் நம்முடைய இது புரியாமல் நாமளே தடையாக வச்சுக்கிறோம், நாமே தடையாக இருக்கிறோம். சில அன்றைக்கி ஒருத்தங்க பேசிட்டு போது சொந்த காசுலேயே சூனியம் வைக்கிறாங்க. அப்போ நம்ம நமக்கே நாமளே என்ன பண்ணிடுறோம், தடையாக சில நேரத்தில் வைத்து கொள்ளுகிறோம்.
அப்போ அங்கே என்ன தடை அப்படின்னா மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி. அப்போ தெளிந்த புத்தி அப்படின்னா என்ன செய்யும்? அந்த புத்தி தெளிவடையும் போது கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருங்கன்னு சொன்னார். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ள விடாதபடி இந்த உதாசீனமும் தீமையுமான காரியங்கள் சம்பவிக்குது. நாம் இப்போது தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தெளிந்த புத்தி சொல்லும். புத்தி தெளிவடையணும். அப்போ ஒரு நொடி புரியணும், நாம் இந்த வேளையில் தீமையான காரியங்கள் வருதா, நான் அதுக்கும் கிடையாது, நான் ஆசீர்வாதத்துக்குரியவர். நான் யார்? ஆசீர்வாதத்துக்குரியவர். ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார்.